வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் தேவைப்படும். ஆப்பிரிக்கர்களுக்கோ உள்நாட்டின் ஒரு பகுதிக்குள் பயணம் செய்யவே பாஸ்போர்ட் தேவைப்படும். அதிலும் நாட்டின் சில பகுதிக்குள் நுழையவே முடியாது என்கிற தடைகள் வேறு. இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். 1948 பிரிட்டிஷ்காரர்களின் தேசிய கட்சி அங்கு ஆட்சிக்கு வந்தது. கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது. தென்னாப்பிரிக்க அரசு கருப்பின மக்கள் மீது நிகழ்த்திய ஒடுக்குமுறைகள் சொல்லி மாளாது. வெள்ளைக்காரர்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் ஆப்பிரிக்காவின் பூர்வக்குடிகள், இந்தியர்கள் உள்ளிட்ட மற்ற இனத்தவர்கள் இனி நுழைய முடியாது என்று அறிவித்தது. அரசியல் அதிகாரத்தில் வெள்ளையர்கள் மட்டுமே இருக்க முடியும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. சமூகத்தின் பல மட்டங்களிலும் இது குறித்து ஓர் உரையாடல் தொடங்கியது. ஆப்பிரிக்க மாணவர் காங்கிரசின் தலைவர்களாக பொறுப்பேற்ற நெல்சன் மண்டேலா, வால்டர் சிசுலு, ஆலிவர் டாம்போ ஆகியோர் இந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். போராட்டம் ஒன்றே இதற்கு தீர்வு என்பதில் அவர்கள் ஒருமித்த கருத்துடன் இருந்தனர். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட